அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் மானச தேவி என்ற திரைப்படமாகும். இந்த படத்தை மெட்ராஸ் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. இப்படத்தை இயக்கிய இயக்குனர் யார் என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த திரைப்படத்தின் கதை வட இந்தியாவில், குறிப்பாக வங்காள நாட்டில் மக்களால் வணங்கப்படும் இறைவனான பாம்புகளின் கடவுளை பற்றிய படமாக இது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடவுளின் பெயர்தான் மானசதேவி என்றும் சொல்லப்படுகிறது. நமக்கு கிடைத்த இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தின்படி, அப்போது மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு உலகில் உள்ள பாம்புகள் கொல்லப்படுகின்றன. இதனை தடுக்க காசிவர் முனிவர் மந்திரத்தை ஓதுகிறார். அந்த மந்திரத்தின் மூலம் மானசாதேவி பிறக்கிறாள். அவளே பாம்பு இனத்தின் தலைவியாகவும் கடவுளாகவும் போற்றப்படுகிறாள். சிவபக்தியான மானசாதேவி ஜரத்காரு என்ற முனிவரை திருமணம் செய்து கொள்கிறாள். ஓர் நாள் கொடூர பாம்பு கடித்து விஷத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு தவ முனிவர் இறக்கும் தருவாயில் மானசதேவியை தேடி வருகிறார். மானசதேவி அந்த விஷத்தை எடுத்து அவரை காப்பாற்றுகிறார். அந்த முனிவர் அவளின் காலில் விழுந்து வணங்குவதை ஜரத்காடு முனிவர் பார்த்ததும் தன் மனைவியின் மேல் சந்தேகப்பட்டு, இனி நீ என் மனைவி இல்லை என்று அவளை ஒதுக்கி வைத்துவிட்டு சென்று விடுகிறார். உடனே பிரம்மன் ஜரத்காடு முனிவர் முன் தோன்றி, அவள் தனது கடமையைத்தான் செய்தால் அவளை ஏற்றுக்கொள் என்று சொல்ல, அதற்கு ஜரத்காடு முனிவர் மறுக்கிறார். அவள் என் மனைவி என்றால் அவளுக்கு வேண்டுமானால் ஒரு பிள்ளையை தந்து விடுகிறேன் என்று அபூர்வ சக்தியின் மூலம் மானசா வயிற்றில் கருவை உருவாக்கிவிட்டு சென்று விடுகிறார். தன் கணவன் என்றிருந்தாலும் தன்னை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையுடன் ஆஸ்திகன் என்ற பிள்ளையை பெற்றெடுத்து அதை நல்ல முறையில் வளர்க்கிறாள். சில ஆண்டுகள் கழித்து ஜகத்காரு முனிவர் தன் மனைவியை தேடி வருகிறார். அவள் மகனுடன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறார். தன் பத்தினித்தன்மையின் மேல் சந்தேகப்பட்ட கணவன் மேல் கோபம் கொண்ட மானசதேவி குழந்தையை கணவர் ஜகத்காருவிடம் ஒப்படைத்துவிட்டு கைலாசத்துக்கு சென்று விடுகிறார். அங்கு சிவனுக்கு சேவை செய்வதுடன் இந்த திரைப்படம் முடிகிறது. கணவன் சந்தேகப்பட்டாலும் அதை தனது நன்னடத்தை மூலம் போக்கி நல்ல பெண் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற கருத்தை அடித்துச் சொன்னது இந்த மானசதேவி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் ஏ.கே. பாவலர், கே. நடராஜன், டி.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, ஏ. சுந்தரம், கோதை நாயகி, பானுமதி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். பானுமதி என்றால் அப்போது ஒரு பானுமதி இருந்திருக்கிறார், பின்னால் வந்த பி. பானுமதி அல்ல. இதை தவிர இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த வேறு எந்த தொழில்நுட்ப கலைஞர்களின் பெயர்களும் விவரங்களும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த மானசா தேவி திரைப்படம் 20/4/1941 அன்று வெளியாகி தோல்வியை கொடுத்திருக்கின்றது. காரணம், அன்றைய மக்களுக்கு பல காட்சிகள் புரியவில்லை. அனைத்து காட்சிகளும் இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் இருந்ததால் தமிழ் மக்களுக்கு புரியாமல் போனது என்றும் பரவலாக சொல்லப்படுகிறது. காணாமல் போன படங்களுள் ஒன்றுதான் இந்த மானசாதேவியும். இதுவரை இந்த மானசாதேவி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.